அப்பா அப்பா நீங்க தான்ப்பா இது அப்பா. நான் தான்டா அப்பா. என்னடா அப்பா? ஒண்ணு இல்லப்பா, நான் வந்து ஒரு பொண்ணு அதான்ப்பா லவ் பண்ணிட்டப்பா. பயலே, நான் என்னமோன்னு நினைச்சுட்டேன்டா. யார் அந்த பொண்ணு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுப்பா. பிடிக்கிறவங்க லவ் பண்ணுவாங்க. யார் அது? பீச்ல எத்தனை பேர் வர்றாங்க. பொண்ணு யாரா? இதுப்பா. என்னடா அது? இதுன்னா இது இழந்த பழம். என்னது இழந்த பழம்? அதான்ப்பா இழந்த பழம் நிக்கிற பொண்ணுப்பா. சண்டாள பயலே. அப்பா அப்பா அப்பா, அவன் இல்ல நான் இல்ல, நீங்க இல்ல கல்யாணம் இல்லப்பா. அப்பா 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 3 வயசாச்சு எனக்கு ஒரு பொண்டாட்டி கேட்கணும். எந்திரா. உன் தங்கச்சி என்னடான்னா ஒரு வாசல் மகனை காதலிச்சிருக்கிறான். அவ கல்யாணம் முடிவாகிறதுக்குள்ள இப்பதான் ஒரு பிரளயமே நடந்து. அவ என்ன ஆளா? அம்மா என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல, என் கல்யாணம் நடந்தா சர்த்தா. சொல்லிட்டேன், நீங்க ஒத்துட்டீங்க. என் அப்பா கண்ணம்மா, யாருங்க துரத்துறாங்களா? நீங்க நில்லுங்க. யாருங்க நீங்க? ஏன் இந்த பொண்ணை இப்படி துரத்திட்டு வர்றீங்க? தம்பி, எங்களுக்கு சொந்த மனைவியா இதே மாதிரி எங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தது. அதுக்கு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்து வச்சிருந்தோம். அன்னைக்கு ராத்திரியா பாம்பு கடிச்சு செத்து போச்சு. அந்த துக்கம் தாங்கலாமே எங்க நாட்டை விட்டு நாங்க ஒவ்வொரு நாளா சுத்திக்கிட்டு கடைசியில சென்னைக்கு வந்தோங்க. இந்த பொண்ணை பார்த்ததும் எங்க பொண்ணே உயிரோட எங்க முன்னால வந்து நிக்கிற மாதிரி இருந்தது. தூப்பிட்டு 4 வார்த்தை பேசாது கிட்ட வந்தோம். பயந்துக்கிட்டு ஓடியாச்சு தம்பி. அவ்வளவுதானே? பொண்ணு பார்க்கணும். பாருங்க, நல்லா பாருங்க. அவ கண்ண பாருங்கள, நம்ம பொண்ணு மாதிரியே கழுத்த பாருடி அப்படியே இருக்குது. கைய பாருங்களே, பல்ல பாருடி அப்படியே இருக்குது. அம்மா எங்களோட வந்துறியா? எங்க சொத்தெல்லாம் எழுதி வச்சிடறோம். எம்மாடி, எங்க 5 கோடி ரூபாய் சொத்து உனக்கே எழுதி வச்சிடறேன். என் கண்ணு சொத்தம்மா, என் ஊரே தர்றேம்மா. வந்துருமா இருங்க. இன்னும் ஒரே குபாரா இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? நம்ம கல்யாணம் ஒரு டெக்னிக்கா தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த டெக்னிக் இவங்களை வச்சு. அது எப்படியா? ஏங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியாம போச்சுன்னு தானே வருத்தப்படுறீங்க? இந்த பொண்ணு உங்க பொண்ணு மாதிரியா இருக்குது. இதோட கல்யாணத்தை பண்ணி பார்த்தா அந்த ஆசை தீந்துருமா? அப்போ இந்த பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. 5 கோடி இருக்குங்க. 5 கோடி வேண்டாம், 5 கோடி வேண்டாம். இதுக்காக நீங்க எங்க அம்மா கிட்ட 1-2 பொய் சொல்ல வேண்டியதா இருக்குமே. 1-2 பொய் என்னங்க? 1000 பொய்யை சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை முடிச்சுமைன்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுதுங்களே. சாஸ்திர காலத்துல பொய் ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. அதனாலதான் 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இந்த காலத்துல அப்படி இல்லையே, ஒரே பொய் 1000 கல்யாணம் முடிஞ்சு. இன்னைக்கு பொய் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இதுக்காக நீங்க நான் சொல்லி கொடுக்குற மாதிரியே எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? சொல்றோம். என்ன சொல்லணும்? இப்படி வாங்க சொல்லி தரேன். என்ன மன்னிச்சிருக்கோ. பிராணம் எல்லாம் சரிதான்டா. ஆனா எங்கிருந்தோ இந்த மலாயாக்காரங்க நீ சொல்லி கொடுத்தபடி உங்க அம்மா கிட்ட சொல்லி அவளை நம்ப வச்சு உன் கல்யாணத்தை பண்ணலாம். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? பேசுறதா அவங்க டைலாக் எல்லாம் என்னது? ஒத்திய பார்த்து கூட்டி வந்திருக்கிறேன். இப்போ எங்கடா இருக்காங்க? ஹாலதான் உட்கார்ந்திருக்காங்க. ஜம்பு அம்மாட்ட சொல்ல போயிட்டான். அம்மா புறப்பட்டுப்பாங்க. வாங்கப்பா. ஐயோ ஐயோ வாங்கப்பா. ஐயோ உயிரை வாங்குறியடா. சரிங்களாப்பா. ஆமாப்பா. அப்பா இறந்த பழம் எப்படி? என்னது? பொண்ணு பரவாயில்லை. குடிச்சிருந்த எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி உட்கார்ந்து எப்படி? மாலை எடுத்து போட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கு. என்னத்துக்குமா இப்ப நீ அப்படிதான் உன் பேர் என்னம்மா? தேவியா? வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல நேம். தேவி, அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருள் எல்லாம் எடுத்து கொடுமா. என்ன இதெல்லாம்? திறந்து பாருங்களேன், ரொம்ப ஃபேன்சியா இருக்கு. இதெல்லாம் எங்க எஸ்டேட்ல வாங்கிற ரப்பர்ல இருந்து எங்க ஃபேக்டரியில எங்களாலேயே தயார் செய்யப்பட்ட பொருள். எல்லாத்துலயும் ஆர்கோ ஆர்கோன்னு போட்டிருக்கேன். ஆர்கோ கம்பெனி தான் எங்க கம்பெனி.
அப்படியா? ஆமா. அது உலக பிரசித்தி வாய்ந்ததாச்சே. இன்னைக்கு நேத்திங்களா 4 தலைமுறையா நாங்க ரெப்பரோட தான் இழுத்து வச்சுக்கிட்டு நிக்கிறோம். அது உங்களை பார்த்தாலே தெரியுது. உட்காருங்க Thank you, உட்காருங்க. madam. நீ கூட போய் உட்காருமா. தேவிகாமா சிடன் ப்ளீஸ். டேய் ஜம்பு, எங்கடா போயிட்ட? ஜம்பு கூப்பிட்டீங்களாக்கா? வாடா. வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? அலைய ஆர்கோ ரப்பர் கம்பெனி முதலாளிடா. பெரிய கை. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்காம உள்ள உட்காந்துருக்கேன். என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒன்று வேண்டாம் ஒன்று கூல் ட்ரிங்க்ஸ் நத்திங். அம்மாள தரிசிச்சதே எங்களுக்கு பரம திருப்தி. மலையா பேப்பர்ல உங்க பேரையும் பிரசங்கத்தையும் பார்த்துட்டு என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் மீனாட்சி அம்மா போல பேசணும், மீனாட்சி அம்மாவை போல ஆகணும்னு எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்குதுங்க. என்னடா இது மலையா பேப்பர்ல கூடவாத பேரும் பிரசங்கமும் வருது. நம்ம செட்டப் சொல்லி கொடுத்து கூட்டியாந்துருக்கு. அம்மா நாங்க வந்த விஷயத்தை சொல்லி பண்றோம். சொல்லுங்க சொல்லுங்க. எங்களுக்கு பூர்வீக இந்தியாவா. அப்படியா? நாங்க மலையாவில செட்டில் ஆகி எங்க குடும்பத்துக்கு 5 கோடி ரூபாய் சேர்த்தோம். இந்த 5 கோடிக்கும் இந்த ஒரு பொண்ணு தான். இப்போ அங்க இருந்து பணத்தை கொண்டாட முடியல, வாங்க முடியல. ஆமாங்க, அதெல்லாம் பெரிய தொல்லை. ஆகையினால நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா அங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்துப்புட்டு அந்த பணத்தை கொண்டாந்து இந்தியாவில போட்டுட்டு இந்தியாவிலேயே செட்டில் ஆயிடலாம் முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவு. எப்ப இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆவறதுன்னு முடிவு பண்ணிட்டோம், அப்ப பொண்ணுக்கு மாப்பிள்ளை இந்தியாவில தானே பார்க்கணும். ஆமா. ஏமா சொத்தை விக்கிற வரைக்கும் பொண்ணுக்கு வயசு காத்துக்கிட்டு இருக்குமா? அது எப்படிமா? அதனாலதான் இந்தியாவிலே காலகாலத்துல நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உடனே கல்யாணத்தை முடிச்சு போடணுங்கிற முடிவோட வந்திருக்கோம். செஞ்சிட வேண்டியதுதான். அம்மா இப்போ நாங்க இந்தியாவுக்கு புதுசு. எங்க கிட்ட 5 கோடி ரூபாய் இருக்குங்கிறதுக்காக எவனாவது அயோக்கிய பையன் வந்து அதை சொல்லி எங்களை ஏமாத்தி எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஐயோ ஏமாத்திட்டு வானுங்களே. எங்க பணக்கார பொண்ணு இருக்கான்னு சில பன்னாட பசங்க கழுகு மாதிரி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கானுங்களே. ஐயோ நான் பட்டுட்டேன். அம்மா நாங்க உங்களை பரிபூர்ணமா நம்புறோம். அம்மா நீங்க பார்த்து என் பொண்ணுக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு யார சொல்றீங்களோ அவனுக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுக்க தயாரா. என்னங்க இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க? இங்கதான் இருந்தேன். அவங்க பேசுனதெல்லாம் கேட்டனே. மலையாவா? கேட்டேன். 5 கோடி ரூபாவா? அதையும் கேட்டேன். ஒரே ஒரு பொண்ணா? அதான் சொன்னாங்களே. இத பாருங்க, எப்போ அவங்க நம்மள நம்பி நீங்க சொல்ற பிள்ளைக்கே என் பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்லும்போது நம்ம அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமா நடந்துக்க வேண்டாமா? கண்டிப்பா நடந்துக்கணும். இப்ப சொல்லுங்க நம்ம என்ன செய்யலாம்? அது ஏன் உன் தம்பி ஜம்புக்கே கொடுத்து எப்படி ஜம்பு? உங்க தரித்திர புத்தி போகுதா? ஜம்பு ஏன் நம்ம பிள்ளை உங்க கண்ட படல? இந்த பாரு நீயாச்சும் பிள்ளையாச்சு எப்படியாவது போங்க, என்னை விட வம்பு கிடைக்காதீங்க. டேய் தேவா இல்ல. டேய் 5 கோடி ரூபாவா? பொண்ணு பாருடா எவ்வளவு அழகா இருக்கா பாரு. பொண்ணு அது முகரையும் மூஞ்சியும் டயர் மாதிரி வீங்கி கிடக்கு. மலையா ரப்பர் காத்து பட்டு அப்படி இருக்காடா. அதெல்லாம் ஒண்ணு பிடிக்கல போ. தேவா வாட்மன் மகனுக்கு என் மகளை கொடுக்க சம்மதிச்சு நான் நொந்து போய் கிடக்குறேன்டா. டேய் போன மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் உன்னாலதாண்டா திரும்பி வரணும். அடே நான் உன்னாலதாண்டா உயிரோட இருந்து தீரணும். உன் கால விட்டு கேட்டுக்கிறேன்டா. ஐயோ சொல்லுடா. என்னங்க வேடிக்கை பாருன்னு சொல்றா கண்ணா? கண்ணாவா? அம்மா முதல் தடவையா நீ கண்ணான்னு கூப்பிட்டு கண்ணீர் விடுறதுனால நான் என் லைஃப் முதல் தடவையா தியாகம் பண்றதுக்கு தயாராயிட்டேன். சரிப்பா? அது போகண்டா, அது போதும். என்னங்க நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டேன். முடிவா என் பிள்ளைக்கே உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். தியாகம் இதத்தான் சர்வ பரித்தியாகம்னு சொல்றது. சும்மாவா அம்மாவா ஊரு உலகம் புகழ்ந்து என்னங்க அப்ப வர்ற முகூர்த்தத்திலேயே ரொம்ப சரிங்க. இந்த கல்யாணத்தையும் ஒன்னா நடத்திடுவோம். பத்திரிகை அடிக்க ஏற்பாடு பண்ணுங்க. போங்க. என் கௌரவம் நிலைச்சு போச்சு. என் அந்தஸ்து நிரந்தரம் ஆயிடுச்சு. மருமக அன்னக்காவடி, மரும 5 கோடிக்கு பணக்காரி. வாங்க. என்ன இவ்வளவு நேரம் உட்காருங்க. வாங்க உட்காருங்க. ஓம் மாங்கல்யம் தந்தநாதே ராமதே வரஹே கண்டே பத்மாவே பவே ஆம் சதாம். நல்லா
வந்து அப்புறம். எழுந்துருமா, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? இது 25 ரூபாய் பணம் வச்சுக்கோமா. இந்த பணம் உன் புருஷன் முதல்ல ஒரு படம் எழுதி வித்து வந்த பணம். எத்தனையோ கஷ்டம் ஏற்பட்டும் இதை நான் செலவழிக்காம வச்சிருந்தேன். இன்னைக்கு இதை நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். வச்சுக்கோமா, வச்சுக்கோ. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. பேசுவோமே, இப்பவே பேசணும். வாங்க, இப்பவுமே பேசலாம். ஆண்ட உண்மையத்துல ஆனந்தம் அமக்களமா கல்யாணத்துல வந்து வச்சுட்டோம். ஆகையினால நாளைக்கு நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். நல்லா இருக்கு. ஒரு 10 நாளாவது இருந்துட்டு போகணும். பேசாம இருங்க. சம்பந்தி, பிசினஸ் ரப்பர் உடையவன் பக்கத்துல இல்லைன்னா ரப்பர் ஜவ்வா எடுத்துக்கிட்டு போய் எங்கேயாவது கொண்டு விட்டுடும். ஆகையினால நாளைக்கு நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுங்க. சொல்றேன். அம்மா, நாங்க மதையாவுக்கு போன அப்புறம் எல்லா சொத்துக்களையும் கொஞ்சம் கொஞ்சமா வித்து எல்லா பணத்தையும் உங்க பேருக்கு அனுப்பி வைக்கணும். என் பேருக்கு என்னத்துக்குங்க? அதான் பேபி இருக்கா? அதெல்லாம் சின்ன பிள்ளை விவகாரங்க. இத பாருங்க, நாங்க எல்லா பணத்தையும் உங்க பேருக்கிட்ட அனுப்பி வைப்போம். அத எப்படி எப்படி பங்குடு கொடுத்தணும் அதெல்லாம் உங்க பொறுப்பு. அதனால என்ன, அப்படியே செய்துட்டா போச்சு. 9 மணி ஆயிடுச்சே, நீங்க தூங்க வேண்டாமா? நாளையா? ஐயோ, உடம்பு கெட்டு போயிடுங்க. ஏ ஜம்பு, வாடாங்க. என்னக்கா? இவங்களுக்கு என் ரூமை திறந்து விட்டு ஏர் கண்டிஷனர் போட்டு விடு. போங்க போங்க போங்க. அடே, பிளாஸ்க்ல பால் எடுத்துக்கிறது. என்ன 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 இன்னமும் என்ன? என்னம்மா? கல்யாணம் தான் காலையிலேயே முடிஞ்சு போச்சே. விருந்துக்குன்னு வாங்கின அரிசி பர்மிட்டு மத்தியானத்தோட தீர்ந்து போச்சு. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லணுமா, இல்ல சொல்லத்தான் முடியுமா? அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ராத் சாப்பாட்டுக்கு வீடு போய் சேர வேண்டியதுதானே. அம்மா அம்மா, நாங்க வேற எதையும் எதிர்பார்த்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாமா? தாலி கட்டினதுக்கு அப்புறம் எங்க பிள்ளைய நாங்க பார்க்கவே இல்லை. அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு உடனே போயிடும். அத அப்பவே சொல்லிருக்கலாமே. டே ஜம்பு, ஜம்பு வாடாங்க. என்னக்கா? இவரு பிள்ளைய பாக்கணுமா? அவரு மாடியில இருக்காரு, போய் வர சொல்லு. என்னப்பா இந்த அம்மா இவ்வளவு கேவலமா நம்மள? என்னது, ஆரம்பத்திலேயே பயந்தா எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்க. இருந்தாலும் இவ்வளவு மோசமா? என்னப்பா? உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம் தான் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்க அம்மா உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. என்னன்னு கேளு. என்னம்மா? நம்ம வீட்டுக்காரம்ம மகனுக்கு உன் தங்கச்சியை கேக்குறாங்கப்பா, கொடுக்கலாமா? ஓஹோ, அந்த அம்மாவையும் பொண்ணையும் நினைச்சா ரொம்ப யோசிக்க வேண்டியதான். ஆனா பையன் நல்ல பிள்ளை, டாக்டர் வேற படிச்சிட்டு இருக்கிறான், கொடுக்கலாமே. ஏன்பா? செய்யுங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? நீ கொஞ்சம் யோசியப்பா. போன வருஷம் இல்ல, போன மாசம் இல்ல, நேற்று வரைக்கும் வீட்டை காலி பண்ணுன்னு விரட்டிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இன்னைக்கு வந்து உன் தங்கச்சியை கேட்கறாங்கன்னா, அதுவும் எப்ப நீ ஒரு பணக்கார பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறியான்னு பாத்துக்கிட்டு இருந்து தாலி கட்டதுக்கு அப்புறம் யோசிக்க வேண்டாமா? என்னங்க, நீங்க சொல்றதெல்லாம் யோசிக்க வேண்டியதுதான். ஆனா அந்த பையனும் ஆசைப்படுறான், நம்ம பொண்ணும் பிரியப்படுறான். பின்ன என்னப்பா, 2 பேருமே ஆசைப்படுற. எல்லா கல்யாணமுமே 2 பேரும் ஆசைப்பட்டு தாண்டா நடந்திருக்கு. அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அது இப்படியே சொல்லிட்டு போனா அப்புறம் எதுவுமே. சரி சரி, உங்க இஷ்டம். சரிப்பா. அப்பா, எதுக்கும் இத பத்தி அந்த அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. சொல்றேன். ஏன்னா தன்னை மதிக்கல, தங்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலன்னு இத வச்சு ஒரு வாரம் அந்த அம்மா பேசிட்டு. கண்டிப்பா சொல்றேன். எப்போ? இதுக்காக இன்னொரு வாட்டி இந்த வீட்டுக்கு வரணுமா? இப்பவே சொல்லிட்டே போயிடுறேன். போங்க. அம்மா, என்ன? நாங்க போயிட்டு வரோம்மா. சரி. இன்னொரு விஷயம்மா,
என்ன? நாங்க குடியிருக்கிற வீட்டுக்காரவங்க அவங்க பையனுக்கு எங்க பொண்ணு சந்திராவை கேக்குறாங்க. ஆரம்பம் ஆயிடுச்சா? என்னங்க? என்ன? வாங்க 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 வாங்க, இப்படி என் வாய்க்கு சக்கரை போடுங்க. எதுக்காக? இன்னைக்கு காலையில தானே தாலி கட்டினா. ஆமா. இன்னும் கங்கணம் கூட கழட்டல. அதுக்குள்ள தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி அந்த கூட்டமே இங்க வந்து உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருக்கு. எதுக்கு? நம்ம கிட்ட எதுக்காக வருவாங்க? பணத்துக்குத்தான். அம்மா, நீங்க என்ன மன்னிக்கணும், ரொம்ப அவசரப்பட்டீங்க. நானா? ஆமாம்மா. நானா அவசரப்பட்டுட்டேன்? ஆமாம்மா. அம்மா, யாருடைய நல்ல காலமோ யாருடைய கெட்ட காலமோ நாங்க உங்களுக்கு சம்பந்தியா வந்துட்டோம். இனிமே நீங்க எங்க குடும்பத்துக்கு பெரியவங்களாச்சேங்கிற ஒரு மரியாதைக்காக ஒரு நல்ல வார்த்தையை உங்ககிட்ட எதிர்பார்த்து நான் சொன்னனே தவிர ஒரு நயா பைசாவை எதிர்பார்த்து நான் சொல்லலம்மா. என் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்லம்மா, என் புள்ள கல்யாணத்துக்கே இதை நான் எதிர்பார்க்கலையே. சத்தியமா நீ பணத்தை எதிர்பார்க்கல? என் புள்ள சாட்சியா எதிர்பார்க்கல. எப்படி ஏழைங்கிற காரணத்துக்காக என் பிள்ளைய வேண்டான்னு சொன்னீங்களோ அதே போல பணக்காரிங்கிற காரணத்துக்காக உங்க பொண்ணையும் நான் வேண்டான்னு சொன்னேன். என் பிள்ளையும் அதை ஒத்துக்கிட்டான். அப்புறம் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கிட்டேன். யார? பணக்காரியா? இந்த குடும்ப சொத்துக்கும் தனக்கும் ஒருவித சம்பந்தமும் இல்லைன்னு சட்டபூர்வமா விடுதலை பத்திரம் எழுதி உங்க முகத்துல வீசி எறிஞ்சாலே அந்த துணிச்சல் காரியத்தாமா என் மருமகளை நான் ஏத்துக்கிட்டேன். என் பிள்ளைய உங்க பங்களாவில விட்டுட்டு போறேன்னு சந்தோஷத்துல போகலம்மா, என் மருமகளை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேனேங்கிற வருத்தத்துல தாம்மா போறேன். அவளை கண்கலங்காம காப்பாத்த சக்தி இருந்தா காப்பாத்துங்க, இல்லன்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. எந்த நிமிஷமும் வந்து அவளை மேலதாளத்தோட அழைச்சிட்டு போயிடுறேன். வர்றேன். என்னங்க? எப்படி? அதத்தான் நானும் உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். எப்படி? அந்த ஏழை நாய்க்கு இருக்கிற திமிர பாத்தீங்களா? என்ன திமிரு? இப்படி எல்லாம் பேசிட்டு போறான். ஏன் பேசிட்டு போறான்? வாட்ச்மேனா வச்சிருந்தா இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டான். அவனை கொண்டு வந்து சம்பந்தி ஆக்கினா? சம்பந்தியோ வாட்ச்மேனோ அவன் கல்யாணம்னு ஒரு வார்த்தை தானே பேசினான். ஆசீர்வாதம் கேட்க வந்தவனை யாச்சம் கேட்க வந்தவனா நினைச்சு பேசிட்டதுனால அவன் சம்பந்திங்கிறதையும் மறந்துட்டு மனுஷங்கிற நினைப்புல எதையோ பேசிட்டு போயிட்டான். ஆகக்கூடி அவன் பேசுறதெல்லாம் கரெக்ட் தாங்கிறது அவ்விடத்து நினைப்பா. அடியனுடைய முடிவே அதுதான். நீங்க எப்ப பார்த்தாலும் ஏழை கழுதுங்க பக்கம் தானே பேசுவீங்க. சும்மா விடுறி. ஏழை ஏழை ஏழைதான். அந்த 7 நாள் தானே என் குடியே கட்டுச்சு. நிறுத்த போறியா இல்லையா? இப்படி ஏழை ஏழை ஏழை. என்னயா உங்க ஆயா? நானும் ஒரு நாயா பாத்துன்னு இருக்கிறேன். ஏங்க ஏங்க ஏங்கன்னு பாட்டா பாடின்னு இருக்கல. ஏங்க பத்தி விண்ணாயா நினைச்சுன்னு இருக்கிறா? கத்தாத, உங்க குட்டு வெளியாயிருமா? உள்ள போறா. முடியா கைய அல்லே, உங்க ஆயா பணத்து மேல சும்மா விபூதி கணக்கா பூனு ஊதி தள்ளிடுறேன். உள்ளவா முடியா பஜாஜ் மாதிரி கத்துறீங்க. அம்மாக்கு நீ யாருக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அது இன்னும் ஆனாலும் ஆட்டையா. ஆனா இனிமே நான் உனக்கு பொண்டாட்டி இல்லன்னு சொல்றதுக்கு உங்க அம்மா மாதிரி 10 பணக்காரி வந்தாலும் நடக்காதியா? அது எப்படி? அது ஆயா யோ என்னயா படுத்துட்ட? நீ சரியில்லம்மா. முதல் இரவன்னைக்கு ஆர்குமெண்ட்ல ஆரம்பிச்சிருக்க. கடைசி வரைக்கும் நான் எப்படி உன்னோட ஓட்ட போறேனோ தெரியல. இந்தா உன்னை வச்சுதான் எங்க அம்மாவே திருத்தலான்னு பார்த்தேன். இப்ப சொன்னியே அது கரி. இனிமே எது நடந்தாலும் கண்டுக்காம சைடு வாங்கு. நான் உங்க அம்மாவை ரைட் பண்றேன். யோ எண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள உங்க அம்மாக்காரி டிசைனிய மாத்தி காட்டுனா இல்லையா பாரியா? உன் டிசைனே சரியில்லை. என்னதான் குளிப்பாட்டி வச்சாலும் தொப்புன்னு கூச்சிருவிய. இந்தா நீ பணக்காரின்னு நினைச்சுதானே பயந்துருக்காங்க எங்க அம்மா. அந்த பயம் எங்க அம்மாவுக்கு குறையாம படிப்படியா பக்குவப்படுத்தி நான் சுக்காரங்க நம்ம பக்கம் இழுக்கணுங்கிற. யோ ஏன் தவுளூன்னு மேட்டுக்கு எங்கெங்கயோ சுத்திக்கின்னு வர? அப்படி ஒரு குல்சாவா போனன்ற அதானே? குல்சாவா போறேங்கிற. இந்தா பூவெல்லாம் வாடுது. இப்படி உட்கார கொஞ்ச நேரம் ஜல்சாவா இருக்கும். கண்ணே டா எங்க ஜம்முன்னு ஒரு பாட்டு பாடு. யோ எனக்கு குரல் சரியா இல்லையா? குரல் சரியில்லையா? பரவாயில்ல, எனக்கு காலம் சரியில்லை, பாடு. இங்க எதுவுமே சரியா இல்ல, இன்னாத்தியா வச்சுக்கின்னு பாடுறது. என்னத்தான் மடியில வச்சுட்டு இருக்கிறியா? அப்படி பாடு. என்னது? இழந்த பயம் இழந்த பயம் இழந்த பயம் கரந்த பயம். கொஞ்சம் 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 ஆளு தொட்டு கொடுத்துருங்க. நீ எங்க கூட வரும்போதே அது எங்களுக்கு தெரியும்.
அது மட்டும் இல்ல, தெளிஞ்சு பேசு. இந்த வீட்டுல ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கூட உங்களை குடிக்க விட கூடாதுன்னு உங்க அம்மா என்கிட்ட கடுமையா சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. கல்யாண சாப்பாடு சாப்பிடாம நாங்க இந்த வீட்டை விட்டு வர முடியாது. சாந்தி, எனக்கு என்ன தகராறு? புறப்பட்டுடுவோமே. அவரை விட நீங்க அவசரப்படுத்துறீங்களே. சாந்தி, உங்க அம்மா நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்தை பார்க்க வரவிட்டதே பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். மாமியார் கிட்ட அவ்வளவு பயமா? இல்லாம எப்படி? எப்ப வீட்டோட மாப்பிள்ளை இருக்க சமயச்சோன்னு அப்பவே மாமியார் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படுறேன்னு தானே அர்த்தம். அது இன்னொன்னு பாருங்க. போது அங்க பாருங்க, அங்க பாருங்க. என்னங்க இது? போடுங்க. என்னங்க நீங்க எவ்வளவு நேரமா விழுந்திருக்காங்க? சீக்கிரம். சாந்தி, நீ போய் கார்ல உட்காரப்பா, நாங்க வர்றோம். சீக்கிரம் வந்தாகணும். வெரி குட். புறப்படுமா சாந்தி? புறப்படுவோமே. வரமா? சௌக்கியமா இருக்கியாமா? தங்கச்சி பாத்துக்கோ. நல்லா இருக்கு. யாருங்க இந்த நாயே? நம்ம வீட்டு நாய் தான் சாந்தி. சின்ன குட்டியில இருந்தே நான் தான் இதை வளர்த்தேன். அதனாலதான் உங்க பின்னாலேயே ஓடி வந்துச்சு. ராசி, இறங்குமா? இறங்குல. இருக்குங்க, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். தம்பி, நீங்க கவலைப்படாம போங்க, நாங்க இதை எங்க உசுரா பாத்துக்கிறோம். பாடி என் தங்கம், உனக்கு பால் கொடுக்குறோம், ரொட்டி தர்றோம். நாயாடி இது மார்க்கெட்டை மாதிரி ஆசை வரி கேக்குது உனக்கு. இவர் வளர்த்த நாயப்பா. நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு வரும்போது இது வந்து கார்ல உட்கார்ந்துருச்சு. இவர் இறக்கி விட்டுட்டு வந்துட்டாரு. எப்படியோ இங்க வந்துருச்சப்பா. இரு சாந்தி, நான் கொண்டு போய் விட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள எவ்வளவு பிரியமா பின்னாடியே தேடி வந்திருக்குது, அதை கொண்டு போய் விட போறீங்களே. சும்மா இங்கே இருந்துட்டு போட்டோம், நீங்க போங்க. மாப்பிள்ளை வாழ் வளர்த்தனாயோ? ஆமாக்கா. தேவைதானே. ஜமீன்தார் பரம்பரை. அங்க இருக்கிற பாழமான தங்கத்தையும் கட்டையான கரன்சி நோட்டையும் பாதுகாக்க இப்படி ஒரு அல்சேஷன் வேண்டாமோ? இந்த நாய்களுக்கே சோறு இல்ல, இதுங்களுக்கும் ஒரு நாய். மீனாட்சி, பூகம்பம் இருக்கே, அது பூமியில மட்டும் ஏற்படுறதில்ல, சில சந்தர்ப்பங்கள்ல மனிதருடைய உள்ளத்திலேயே ஏற்படுறது உண்டு. அதனால கொஞ்சமாவது மனித உணர்ச்சிக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்கும். இப்ப நான் என்ன நடந்துக்கல? ஏசாதே. அக்கா, என்னடா? நம்ம சாந்தி போட்டிருந்த வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் கழட்டி அங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் போட்டு வந்துருச்சுக்கா. என்னங்க பூகம்பம் இப்ப என் மனசுல ஏற்பட்டுடுச்சு. வாங்க. என்னமோ மனித உணர்ச்சிக்கு மரியாதை கொடுன்னு சொன்னீங்களே, இப்படி பகல் அடிக்கிற கூட்டத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்கறது? என்ன கொள்ள போயிடுச்சுப்பா? 1 மணி நேரம் உங்க பொண்ணு அவன் கூட வெளியில அனுப்பத்துக்குள்ள அவ போட்டிருந்த வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் கழட்டிட்டு விட்டுட்டாங்க. போச்சு. என்ன சொல்ற நீ? போன இடத்துல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கழட்டி போட்டு வந்துட்டாளாம். உங்க மனத்தை மாப்பிள்ளை சொல்லாமலா கழட்டி போட்டிருப்பா? சத்தியமா சொல்லு, அவர் வேண்டாம் வேண்டான்னு வற்புறுத்தி கூட நான் தான் என் இஷ்டத்துக்கு போட்டுட்டு வந்தேன். சாந்தி, நீ யார் இஷ்டத்துக்கு போட்டிருந்தாலும் சரி, நீ போட்டது தப்புதான் அங்கேயும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். இதுக்குள்ள அங்க யாரும் அதை வித்து தின்றுக்க மாட்டாங்க. 5 நிமிஷத்துக்குள்ள நான் போய் இதை படாத கொடுத்துருக்கேன். மாப்பிள மாடி போங்க. இல்லைங்க, இருக்கு மனசு சரியா இல்லைங்க. நான் இப்ப நான் சொல்றேன் மாப்பிள, போறீங்களா இல்லையா? எப்படி மாமனாருக்கு அடங்கி போற ஒரு மாப்பிளை, இவங்க 2 பேருக்கும் உள்ளடக்கமா ஒரு பொண்ணும்,
பரம்பரை நாடகக்காரங்க கூட இப்படி நடிக்க மாட்டாங்க போல இருக்கே. டேய் டேய் ஜம்பு, எங்கடா போனே? என்னக்கா என்ன? டேய், இனிமே இந்த வீட்டுல யாரையும் நம்பருக்கு யோகியது இல்லடா. இரும்பு பொட்டி, நகை பொட்டி, எல்லா பொட்டிகளுக்கும் 2 பூட்டா போட்டு பூட்டி சாவியை கொண்டு போய் பேங்க்ல வை. ஏழை கும்பல் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை கொள்ளடிக்க திட்டம் போட்டிருக்காங்கடா. என்னயா? அலேக் அலெக்ஸ் ஏமே நாமே மாமியாரே வா இப்படி. ஆமா, என்ன நீ பாட்டு கண்ட்ரோல் இல்லாம கத்தின போற? என்ன சமாச்சாரம்? அது பேபி வைர நெக்லஸையும் வைர மோதிரத்தையும் சாந்தி கழட்டி கொடுத்துட்டு வந்துட்டாமா. என்ன விலை போறோம் அது? 30,000. 30,000க்கு இன்னும் ₹1,00,00,000 கொள்ள போன மாதிரி கொல்ச்சிக்க நிக்கிறேன். எங்க மலையாவுல எங்க ஊட்டாண்ட வருஷத்துக்கு 30,000க்கு நாய் பிஸ்கெட் வாங்குவோம். அது எனக்கு தெரியாதா? நீ எனக்கு சொல்லணுமா? ஏந்திரமே, கேக்குற கேளுக்கு நின்னுக்கு பதில் சொல்ல. சொல்றமா? நீ பணக்காரியா? நீ பச்சவளா? நீ இன்னாமே கேக்குறதுக்கு பதில் சொல்லாம நின்னுக்கினே இருக்கிற? வா இப்படி. என்னம்மா? ஆமா, இந்த ஊடு வாசல் எல்லாம் உன்னானதா இருக்குதா இல்ல எங்கேயாவது மாறாடாண்ட அடமானம் வச்சிருக்கியா? ஐயோ, எல்லாம் என் பேர்ல தாமா இருக்கு. காலெல்லாம் கடன் கிடையாது. வேணா எல்லா பத்திரத்தையும் உனக்கு காமிக்கிறேன். நீ பண்ற ரப்சரை பார்த்து என்னால நம்ப முடியலையேமே. ஏதோ பேப்பர்ல பேர் வந்துச்சே, பெரிய மனுஷியா இருப்பேன் இந்த திபங்களால வந்து பூந்துட்டேன். பேபிமா, அது என்னமா அது திகில் பங்களா? திகில் பங்களா தான். இந்த அம்மா சதா போடுற பேய் குச்சில கேக்குறப்போ இத்த மன்சால் பங்களான்னு எப்படி சொல்றது? அப்படி சொல்லுமா, நீ ஒருத்தி தான் அதை இங்க சொல்ல முடியும். இன்னா கூச்சல் போடுறப்பா இந்த அம்மா. பேபிமா, இனிமே நான் கூச்சலே போட மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அத்த ஞாபகம் வச்சுக்கோ. இனி ஆவும் சத்தம் போட்டேன், அடுத்த பிளேன்லயே மை கோயிங் மலையா. வேண்டாமா பேபிமா, வேண்டாம் வேண்டாம். எங்க அம்மா நடக்கிறதுக்கு இதான் ரூட்டு. யோ, எங்க அம்மா என்ன கண்டு அல்டாஸ் ஆவறது பார்த்தா படம் மஜாவா இருக்குதியா. இப்பவே ஒரு பாட்டு பாடி ஆடின போல இருக்குதியா. என்னன்ற நீ இழந்தப்புற பாட்டா கொன்னுடுவோம். எந்த பாட்டா இருந்தாலும் வெளியே பாடலாமா? அலே அலே, ஏன் இந்த கூட்டத்தை பார்த்து பமிச்சுக்கிற? எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், இவங்க எல்லாம் சேர்ந்துதானே அம்மாவை கெடுத்து குடிச்சவராக்கியிருக்காங்க. இப்ப இன்னத்துக்கே வந்திருக்காங்க. வேற என்னத்துக்கு? சங்கம் அது இது நிதினு சொல்லி அம்மாவை காக்கா பிடிச்சி 5,000 10,000 சொல்லிட்டு போறதுக்கு தான். பாரு, இன்னைக்கு நீ அவங்க போற போட்டுல இந்த பொம்பளைங்க ஒருத்தி கூட இந்த திருப்பக்க தலை வச்சு படக்கூடாதாமா? என்ன பண்றது? அலேக் அலேக் பிச்சுட்டா. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் தேவன். குட் ஈவினிங். ஆர்பே நீங்கலாம்? நாங்கெல்லாம் உங்க மாமியாருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இன்னாட்டுக்கு இங்க வந்திருக்கிறீங்க? நாங்கள் நட மாத சங்கத்தின் வரமந்தமா உங்க மாமியாரை கலந்து பேசிட்டு போலான்னு வந்தோம். உங்க மாத்திர சங்கம் இன்னா காரியம் செய்து? பெண்கள் முன்னேற்றத்திற்கான எத்தனையோ காரியங்கள் செய்துட்டு இருக்கோம். நீங்களா? மெய்யாவா? வாடி இப்படி. என்னமா நடந்தது? அத்தை, இந்த எல்லா கேள்விகளும் கும்பலா சேர்த்துக்கினே என்ன இங்கிலீஷ்ல கண்ணா பின்னான்னு திட்டாருங்க. இல்ல மீனாட்சிமா, உங்க மருமக தான் மரியாதை குறைவா பேசி செருப்பை தூக்கி காட்டணும். ஏண்டி பெரிய மனுஷன் இருந்துன்னு போய் பேசுற? நீ என்ன ரவுடின்னு சொல்றதுக்கு பின்னால் தானே செருப்பு எடுத்த. ரவுடின்னு சொன்னாரா? உண்மையா? ரவுடின்னு சொன்னது உண்மைதான் மீனாட்சியம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மருமக என்ன பேசினாங்க கேட்டுட்டு பேச. அவ 1000 தான் சொல்லிருக்கட்டுமே. ஒரு அறியாத பொண்ணை பார்த்து ரவுடின்ற வார்த்தை நீங்க சொல்லலாமா? அப்படி கேட்டே. நான் கேக்குறேம்மா, நீ ஆமாம்மா, உன் மருமக 5 கோடி ரூபாய்க்கு பணக்காரி இல்ல, அதனால நீ அவ பக்கமா பேசுவ. என்ன உன் பக்கமா பேசுவேன்? உன் யோகியதே அவ்வளவுதானே. வாங்கடி போலாம். ஏய் நில்லடி. வாய் வார்த்தை வாயில இருக்கும் போதே யோகியதை பத்தி பேசிட்டு போறியே என்ன? ஏண்டி அம்மா, உங்க எல்லாருடைய யோகியதை என்னன்னு எனக்கு தெரியாது. நகரடி அந்த பக்கம். மீனாட்சி அம்மா, எங்க எல்லாருடைய யோகிதை உங்களுக்கு தெரியாது இருக்கட்டும், உங்க யோகிதையை பத்தி ஊரே சிரிக்குது, இது உங்களுக்கு தெரியுமா? என்னடி என் யோகியதை பத்தி ஊர் சிரிக்குது? அடுத்து போமா. நில்லடி, சொல்லடி, சொல்லாம விட மாட்டேன், சொல்லு. ஆமா, ஏன் வாட்ச்மேன் கட்டி கொடுத்த? அவ ஆசைப்பட்டா கொடுத்தேன். சத்தியமா அதுக்காக தான் கொடுத்தேன். வேற எதுக்கடி கொடுத்தேன்? உங்க மகன் எங்கேயோ போய் கெட்டு போயிட்டா, அதை மூடி மறைக்கிறதுக்காக டக்கு இந்த வாட்ச்மேன் மனக்கு முடிச்சு போட்ட. தெரியாதா எங்களுக்கு? இந்த தரித்திர பையில கட்டிக்கிட்டான், உலகத்துக்கு முன்னால தலைமுறையை வேண்டு வரும்னு அப்பவே என் தலைவர்கிட்ட சொன்னனே, கேட்டியா? ஏடி, இந்த அவமானத்துக்கு பிறகு நீ உயிரோட இருக்கணுமா? வேண்டாண்டி, வேண்டாம். உன்னை நான் பெற்றேன், நான் வளர்த்தேன், நானே என் கையால உன்னை அழைக்கப்படுறேன். என்ன
ஊர்ல உள்ள எவ்வளோ என்னவோ உடம்பாங்கிறதுக்காக வேண்டி நீ ஏன் கடந்து விளையாட்டிக்கிற? பேசாம வா. அவ உணர்லடா, என்ன வார்த்தை சொல்லிட்டா? சொன்னா என்னக்கா? சொல்லிட்டா என்னவா? எத்தனை பேர் எதுல சொல்லிட்டாடா? ஐயோ பாவி சிரிக்குங்க, இதுக்குள்ள எங்கெங்க போய் சொல்லிட்டாளுங்களோ? ஐயோ அவளுங்களுக்கு இதே வேலையாச்சே. டேய் ஜம்பு, இந்த அவமானத்துக்கு அப்புறம் நான் எப்படிடா இந்த உலகத்து முகத்துல முழிக்க போறேன்? என்னக்கா அது? டேய் ஜம்பு, நீ நல்லா இருப்ப, எங்க இருந்தாலும் கொஞ்சம் விஷயம் கொண்டாந்து கொடுறா. எதுக்காக? என்ன நடந்துச்சுப்பா? என்ன நடந்துச்சான்னு கேக்குறேன். நான் கௌரவத்துக்காக வாழ்றவளாச்சே, என் கௌரவம் போயிடுச்சே. ஒண்ணும் போகலக்கா, நீ பேசாம படுத்து தூங்கு. ஐயோ எனக்கு தூக்கம் எப்படிடா வரும்? நான் நிலகுலைஞ்சு போயிட்டேன், என் நிம்மதி போயிடுச்சு. ஐயோ எனக்கு எப்படிடா தூக்கம் வரும்? சரி, நீ தான் தூக்க மாத்திரை சாப்பிடுவிய, அதுல ஒண்ணு தர்றேன், பேசாம சாப்பிட்டு தூங்கு. ஐயோ தூக்க மாத்திரனடா, விஷமா இருந்தாலும் கொண்டா. பாவி சிரிக்கு என்ன கேள்வி கேட்டுவிட்டா? ஐயோ பேப்பர்ல வேற போட்டுடுவாங்களே. இது பெரிய நியூஸ், இவ்வளவு சொல்லி பேப்பர்ல வர போடுறான். உனக்கு என்னடா தெரியும்? இந்த மாதிரி செய்திகளுக்காகவே சில பேர் பத்திரிக்கை நடத்திட்டு இருக்காங்களே, போட்டு விட்டுடுவாங்களே. சரி சரி சரி, முதல்ல நீ இந்த மாத்திரையை போடு. இன்னொன்னு கொண்டா. முதல்ல இதை சாப்பிட்டு தண்ணியை குடிக்கா. ஒரு மாத்திரைக்கு மேல சாப்பிட்டா உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. இந்தா படு படு. அக்கா அக்கா, விதவா திருமணம் சொல்றாங்களே, அத பத்தி உன் அபிப்பிராயம் என்னக்கா? இப்படி ஒரு தரித்திர பயில கொடுத்து அவமானப்படுறதை விட அது எவ்வளவோ மேலுடா.